இன்றைக்கி ஈஸி சமையல் ஃபார் யூவில் குவிக் அண்ட் ஈஸி நூடுல்ஸ் சீஸ் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நூடுல்ஸ் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டுருக்கேன். நூடுல்ஸ் போட்டிருக்கேன். இப்போ அதோடு சேர்ந்து கொஞ்சம் மசாலா, நூடுல்ஸ் மசாலா போடுறேன். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சோண்டு சாம்பார் பவுடர் போடுறேன். எந்த ஒரு ரெசிப்பியுமே இப்படி தான் பண்ணணும்னு எதுவும் செட் ரூல்ஸோ ஒரு இதுவோ கிடையாது. அன்றைக்கி என்ன நம்மளுக்கு அவைலபிள் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கோ, எப்படி நியூவாக பண்ணலாமோ, குவிக்காக ஈஸியாக அந்த மாதிரி பண்ணி, பட் அதே நேரம் ஹெல்த்தியாக சாப்பிட வேண்டியதான். தட்ஸ் வாட் ஈஸி சமையல் ஃபார் யூ இஸ் ஆல் அபவுட். இப்போ எல்லாம் சேர்ந்துட்டு கொதிச்சுட்டு நூடுல்ஸ் வெந்துட்டு இருக்கும்போது நான் ஒரு 1/4 டம்ளர் பால் விடுறேன். இதுதான் நம்மளோட இந்த நூடுல்ஸோட டிஃப்ரென்ஸு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நியூவாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் கொஞ்சம் பாஸ்தா ஸ்பைஸ் மிக்ஸ் ஆட் பண்ணுறேன். இது இட்டாலியன் சீசனிங். நம்ம பாஸ்தாக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது போடுறேன். எல்லாமே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரி போட்டு விட்டால் போதும். இப்போ யூ கேன் see த கலர். பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்ட மசாலா, சாம்பார் பவுடர், சால்ட், அப்புறம் இந்த ஸ்பைஸ் மிக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வருது. அண்ட் நல்ல கலர் சேஞ்சும் நீங்கள் பார்க்க முடியும். நம்மளோட ஃபென்டாஸ்டிக் சீஸ் நூடுல்ஸ் ரெடி. நான் பால் ஊற்றி எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கி மேலே சீஸை நல்லா துருவி போட்டிருக்கேன். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். திஸ் வில் பி லைக் ஒயிட் பாஸ்தா. எப்படி நம்ம பண்ணுவோமோ அந்த மாதிரி இருக்கும். கிட்ஸ் வில் லவ் இட்.